கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மைட் அவரோட ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ணி அந்த நோமு அடிச்சு தூக்கி போட்டாரு. இதை பார்த்த ஷிகராக்கியும் சரி, மற்ற வில்லன்ஸும் சரி, எல்லாருமே பயங்கரமான பயத்துல இருக்காங்க. ஏன்னா ஆல்மைட் பக்கா ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போனா நம்மளும் காலி ஆயிடுவோம். ஏன்னா நோமுவே போயிடுச்சு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சேம் டைம் ஆல்மைட் செம்ம பயத்துல இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒன் ஃபார் ஆல் இருக்க எல்லா பவருமே யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஹி இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பவர். அவர் இந்த பேட்டில் எண்ட்ல சர்வே ஆவாரா? யாராவது அவங்கள காப்பாத்துவாங்களா? இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஆர்வம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்றத நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சொருபுடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் எபிசோட் 13. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பசங்க, ஒன்னு காமினாரி, இன்னொன்னு மோமோ, இன்னொன்னு இயர்ஃபோன் ஜாக் பொண்ணு. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க வில்லன்ஸோட. அப்போ காமினாரோட பவர் தான் யூஸ் பண்ணுறான். காமினார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட எலக்ட்ரிசிட்டி தான் அவனோட பவர். சரி, அவன் ஃபுல் வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி விட்டான்னா எல்லாருமே ஷாக் அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்துருவாங்க. பயங்கரமான வோல்டேஜ் வரும். பட் ஹவவர் இது சரௌண்டிங் எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணா, மோமுக்கு தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியல, நிறைய மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாத மாதிரி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அவங்க 2 பேரும் கவர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹியர்ஜாக் பொண்ணும் மோமோ 2 பேரும் கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இவனோட பவரை ஈஸியா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் அடிச்சு அப்படியே கீழே வந்துடுறாங்க. இது லைக் என்னன்னா தண்டர் லைட்லிங் மாதிரி ஒரு பவர். சரியா? ஸோ வெரி குட் பவர் அது. ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு டிமெரிட்டும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமினாரிக்கு இதை பண்ணோன்னு என்ன ஆயிடும்னா, ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவான். ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவான். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரிதான் இருப்பான் ஸ்டேட்ல. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே இந்த ஷாக் அடிச்சு விழல. இல்ல ஒரே ஒருத்த வெளியில வரான், பூமியை உடைச்சிக்கிட்டு வெளில வரான். அவன் பாத்தீங்கன்னா காமினாரி புடிச்சு வச்சுக்கிட்டான். என்ன சொல்றான்னா, அவன் நான் ஈக்குவலா இருக்கக்கூடிய, அதாவது என் சக்தி உள்ள ஒரு ஆளை நான் கொல்ல மாட்டேன், சரியா, என்ன கொல்ல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டியை காட்டுறான். அப்போ அவங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மொத்த டிரான்சாக்ஷன் இப்போ இவங்க இங்கிருந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, வெளியில ஏதாவது கம்யூனிகேஷன் ட்ரை பண்றப்போ எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்றத பார்த்தா ஒரு எலக்ட்ரிசிட்டி யூசர் இருக்கா. ஸோ அது இவன் என்ன பண்ணிருக்கான், எல்லாத்தையுமே ஜாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இவெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்தா இப்ப வெளில வந்துட்டாங்க. ஸோ அவன் என்ன சொல்றான், வெரி கிளியர், நீங்க யாரும் இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது, உங்க எல்லாரையும் நாங்க பிடிக்கிறோம் பாரு. சொன்னோன்னா எல்லாருமே விழுந்து கிடந்தவங்க எல்லாருமே திருப்பி ஏந்திரிக்கிறாங்க. எல்லா வில்லன்ஸும் ஏந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு செம்ம பயம். சரி, இந்த ஹியர்ஜாக் பொண்ணு என்ன பண்ணு, சும்மா நைஸா பேசி ஏதாவது பண்ணி அது காதுல இருக்கிற அந்த இயர்போன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கீழே ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிச்சுன்னா ஸ்பீக்கர்ல இருந்து அப்படியே சவுண்ட் வரும், அப்படியே ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அவன் கண்டுபிடிச்சிடறான், இதெல்லாம் பேசுறவளை வச்சுக்காத, நான் சொல்றதை மட்டும் செய். 2 ஆப்ஷன் தான் உனக்கு, எய்தர் இவன் தப்பிப்பான் இல்ல நீ தப்பிப்ப, எதுன்றதை நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஒண்ணுமே பேச தெரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா இங்க ஆல்மைட்டு ஆல்மோஸ்ட் பவர் அவுட் ஆகிற சுச்சுவேஷன் தான். உடம்புல இருந்து புகை வந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே ஆகாது. சோ இப்போ இந்த வில்லன்ஸ் என்ன பண்றாரு ஆல்மைட்டு, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன சொன்ன, மொத்த இடத்தையும் எல்லாரையும் போட்டு தள்ளுருவேன்னா, எங்க வா வா அட்றா வாடா அப்படின்றா. ஆல்மைட் சொன்ன பார்த்தோன்னா அவனுக்கு செம சாக்கு. என்னடா அவன் இப்படி நம்மளை கூப்பிடுறானே, என்ன பண்றது தெரியல, அவனுக்கு பவர் போயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனா அவனுக்கு பவரும் போல ஒன்னும் போல, அவன் என்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான், உங்ககிட்ட போன நான் செத்துருவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் பாட்டு. இப்போ இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு, ஆல்மைட் இதுக்கு மேல அவருக்கு நம்ம ஹெல்ப் தேவை கிடையாது, அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் ஏந்திரிக்கிறாங்க, ஸோ இவங்களை நம்ம போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோட்டோ என்ன சொல்றான், டோடோரோக்கு என்ன சொல்றான், டேய் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவலடா மிடோரியா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, மிடோரியாக்கு தாட் எல்லாமே ஆல்மைட் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஆல்மைட் பவர் அவுட் ஆயிட்டாரு, எல்லா டைமும் முடிஞ்சிச்சு, ஸ்மோக் வந்துட்டு இருக்கு, எப்ப வேணா அவரு ஒல்லி ஆயிடலாம், அதுதான் ஸ்டேட்டு. ஆனா ஷிகராக்கி கூட இருக்கான் பாருங்க, இந்த போர்ட்டல் ஓபன் பண்றவன். அவன் என்ன சொல்றான், ஷிகராக்கி நண்பா, நீ இதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதடா, அவன் பாரு உடம்பெல்லாம் ஆடுது, இந்த நோமு கூட சண்டை போட்டான்னு அவன் வீக் ஆயிட்டான், கண்டிப்பா அவனால திருப்பி அடிக்க முடியாது, நம்ம ஆளுங்க எல்லாருமே ஏந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நம்ம கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கும், அவங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரத்துக்குள்ள நம்ம ஆல்மைட் கொண்டுடலாம், நம்மளால கொல்ல முடியும், சான்ஸ் இருக்கு, வா
போதும் அப்படின்னு சொல்றப்போ ஷிகராக்கி ஆமா இன்னும் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு, ஆல்மைட்டை எப்படியாவது நம்மளால கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் ஓடி வரான். அவன் ஓடி வரப்ப ஆல்மைட்டால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆள் அவ்வளவுதான், அப்படியே ஒளிகுச்சி ஆயிடுவாரு. எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதை மிடோரியா பாத்துட்டு இருக்கான். மிடோரியா பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்மைட்டால சண்டை போட முடியாதுன்றது தெரியும். ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஒரே ஜம்ப். மிடோரியா ஜம்ப் ஆனிச்சு. இந்த பசங்க எல்லாம் என்னடா அவன் ஜம்ப் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ஜம்ப். முன்னாடி அவனுக்கு கால் உடஞ்சிடும். இந்த அளவுக்கு கால் உடையல, லைட்டா சின்ன பிராக்சர் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ணிட்டு, டேய் நீ ஆல்மேட்டை தொடறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆல்மேட் கிட்ட வராதிங்கடா, ஆல்மேட் கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதான்னு சொல்லிட்டு ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ணி அடிக்க வரப்போ, இது எங்க அடிக்க வரான்னா இந்த போர்ட்டல் யூஸ் ஓபன் பண்றான்ல, சோ அவனுக்கு உடம்புல வந்து அந்த மெட்டல் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அதை அடிச்சா அட்லீஸ்ட் இது மூலமா ஏதாவது டைம் கிடைக்கும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி. ஆல்மைட் என்ன வச்சுட்டு இருக்காருன்னா, டே யாராவது வாங்கடா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், எனக்கு பேக்கப் வேணும்டா, யாராவது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பத்தட்டிக் ஸ்டேட்ல இருக்காரு அவர். ஆக்சுவலா ஒன்னு இது ரிவீல் ஆயிடுச்சுன்னா உலகத்துல எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபுல் வில்லன்ஸ் எல்லாமே அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு பயம் ஆல்மைட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா செத்தாலும் பரவாயில்ல, இந்த ரிவீல் ஆகக்கூடாதுன்றதுக்காக கம்முன்னு இருக்காரு. இப்போ அது அடிக்க வரப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி ஷிகராக்கி வந்து அவன் கையை விட்டுறான். அப்படியே மிடோரியா மூஞ்சில வைக்க போறான் கையை. மிடோரியா மூஞ்சில கையை மட்டும் வச்சுட்டானா மிடோரியா அவ்வளவுதான் பஸ்மம் ஆயிடுவான். ஒன் ஃபார் ஆலும் போச்சு, எல்லாமே போச்சு. இது கையை வைக்க போறப்போ ஆல்மைட் பாத்துட்டு இருக்காரு. இவன் டெக்கு வந்து இதை வச்சோன்னே நானும் காலி ஆயிடுவேன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த டைம் ஒரு புல்லட் வந்து அப்படியே ஷிகராக்கி கையில அடிக்குது. டப்பால் டப்பால்னு அடிச்சுன்னு இருக்கிறாங்க.